வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக தெரிந்து கொள்ள போகிறோம். நீங்கள் உடனே நினைக்கலாம், என்னது தயிரில் தீமைகள் இருக்கா, நாங்கள் அதை தாங்க எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு இது எதுவும் கிடையாது அப்படின்னு சொன்னாலும், ஆனால் அதில் பயப்படுறதுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தயிரை எல்லா நேரங்கள்லையுமே சாப்பிட்றோம், எல்லா நாட்கள்லையுமே சாப்பிட்றோம். எந்தெந்த உணவுப் பொருட்களை வேணால் சேர்த்து சாப்பிட்டாலுமே அது நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாதுங்க மக்களே. தயிரை ஒரு சில உணவுப் பொருட்களோடு நம்ம சேர்க்கக்கூடாது. தயிரை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதே போல் ஒரு குறிப்பிட்ட நிலையில் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம மாற்றி தயிரை சாப்பிடும்போது நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஸோ அந்த பிரச்சனைகள் என்னென்ன, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியேறணும் அப்படின்றத பற்றி, தயிர் நம்ம எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது ஆரோக்கியமாக இருக்கும் விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் தான். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடுவது தான் அந்த நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த மாதிரி நேரங்களில் தயிர் சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போல் தயிர் நம்ம எந்த நிலையில் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, உறைந்து இருக்கக்கூடிய தயிரை தான் நம்ம சாப்பிடணும். அதை விட்டுட்டு நம்ம அந்த தாளிச்சு எண்ணெய் போட்டு கடுகு போட்டு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் தயிரோடு சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுகள்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம கடைசியாக பார்ப்போம். தயிரை நீங்கள் உறைந்து இருக்கக்கூடிய தயிரை அப்படியே சாப்பிடணும். வேணும்னா நீங்கள் மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு இன்னமும் நல்லது தான். அது இன்னும் கூடுதலாகவே நல்ல பாக்டீரியாக்களை உங்களுக்கு கொடுத்து ஊட்டச்சத்துக்களை கொடுத்து உடலை ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ அப்போ எப்போ தயிரை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. ஒருவேளை நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது நரம்புகளில் இறுக்கங்கள் வர ஆரம்பிக்கிறதால உடலெங்கும் ரத்த ஓட்டம் செல்வதில் தடைபாடு ஏற்படும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம், இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இதயத்திற்கு பாதிக்கக்கூடிய அந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் கூட நடக்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். தொடர்ந்து வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை கைவிட்டு விடுங்க. அதே போல் நீங்கள் இரவு நேரங்களில் ஒருபோதும் தயிர் சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அந்த சளி இருமல்லாம் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் பிரச்சனைலாம் வர ஆரம்பிக்கும். இதுவே நீங்கள் ஆஸ்துமா, மூச்சு திணறல், எம்பசிமா போன்ற இந்த மாதிரி நுரையீரல் சம்பந்தமான சுவாசம் தொடர்பான ஆஸ்துமா பிரச்சனைகளை அவதிப்படுறீங்கன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. அது இன்னமும் அந்த பிரச்சனைகளை அதிகப்படுத்துமே தவிர அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது. அதனால் கவனமாக இருக்கணும். ஸோ வெறும் வயிற்றிலையும் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்றது தவிர்த்துக்கோங்க. தயிரை சூடுபடுத்தி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயிர் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளே கிடையாது. அப்படி தயிரை நீங்கள் சூடுபடுத்தினீங்கன்னா அதில் என்னென்ன மாற்றம் நடக்கும்னா, தயிரோடைய இயற்கையான அந்த சுவை அது உங்களுக்கு போயிடும். அது இருக்காது. நீங்கள் சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளித்து அதை எடுத்துக்கொள்ளும் போது இருக்கக்கூடிய சுவை தயிரோடைய இயற்கையான சுவையை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது மாதிரி நீங்கள் எண்ணெய்லாம் போட்டு தாளித்து சாப்பிட்டீங்க, சூடு பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் இருந்திருக்கும் தயிரில் ஸோ அது அழிஞ்சிரும். நீங்கள் சூடு பண்ணும் போதே அந்த நல்ல பாக்டீரியாக்கள் இந்த ஹீட்டில் அழிஞ்சிரும். இயற்கையான அந்த சுவை போயிடும், ஈரப்பதம் போயிடும். ஸோ அது உங்களுக்கு நன்மைகளே தராது. கொலஸ்ட்ரால் தான் உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்கள் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றதால. அதனால் தயிரை சூடுபடுத்தியும் சாப்பிடாதீங்க. அப்போ தயிரை நம்ம எப்படி தான் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா, அந்த உறைந்த வச்சிருக்கக்கூடிய நிலையில் சாப்பிட்லாம், மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிட்லாம். இப்போ தயிரோட நீங்கள் ஏதாவது ஒரு உணவை சேர்த்துக்கணும், சுவைக்காக நீங்கள் தயிரை ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னா சர்க்கரை நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம். வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. தயிரோட சிறிது சர்க்கரையை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதாவது உடனே ஆற்றல் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நீங்கள் சோர்ந்து காணப்படுறீங்க அப்படின்னா தயிரோட சர்க்கரை மட்டும் போட்டு சாப்பிடுங்க. அது எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சில பேர் தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. அது ஆரோக்கியம் அப்படின்னு அவங்க நினச்சிக்குவாங்க. ஸோ தினமும் தயிர் சாப்பிடுவது ஆரோக்கியமாக அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாதுங்க மக்கள். தயிரை நம்ம தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. தொடர்ந்து தயிர் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்படக்கூடும். தொடர்ந்து தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் ரத்த நாளங்களில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு உருவாகும். ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிடக்கூடிய அந்த ப்ராசஸை கட் பண்ணிடணும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட
சாப்பிட்றதும் தவிர்த்துக்கோங்க. அப்போ எத்தனை நாட்களுக்கு தயிர் சாப்பிடலாம் அப்படின்னா, வாரத்தில் 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள் அதிகபட்சம் நம்ம தயிர் சாப்பிடலாம். அந்த 2 அல்லது 3 நாட்களும் ஒரு வேளை மட்டும்தான் நம்ம தயிர் சாப்பிடணும். அதாவது அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எந்தெந்த உணவுப் பொருட்களோட தயிரை நம்ம சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு வந்து தயிர் வெங்காயம் அல்லது வந்து வெங்காய பச்சடி, ரைத்தா அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து தயிர் பச்சடின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல வகைகளில் வந்து பெயர் வச்சு அழைப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து வெங்காயத்தோடு நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடிய இந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் இதில் முதல்ல நீங்கள் இதை மாற்றிக்கிறது நல்லது. இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் அப்படின்னா, தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. அது நம்முடைய உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போ தயிரையும் வெங்காயமும் சேர்த்து சாப்பிடக்கூடிய இந்த கலவை, தயிரும் வெங்காயமும் கலந்த இந்த கலவையை நீங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு தோல் அலர்ஜியை வந்து ஏற்படுத்தும். அதாவது ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு வந்து கொடுக்கும். உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற குறைபாடுகளை உங்களுடைய உடலில் அது ஏற்படுத்திடும். அப்படின்றதுல நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதனால் வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையுமே அது ஏற்படுத்தும். மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம். அது டேஸ்ட்டாக இருக்கும் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் உங்களுடைய உடலில் வெப்பத்தை அதிகரிச்சிடும். அதனால் தயிரோட நீங்கள் மாம்பழம் திறந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா தோல் சம்மந்தமான நோய்கள், ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு வரும். அரிப்பு, படை, சொறி சிரங்கு, இந்த மாதிரி சொரியாசிஸ் போன்ற நிறைய ஸ்கின் டிசீஸ் வரும். உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபட ஆரம்பிக்கும். அதாவது பாய்சன் அட்டாக்கிறது கூட அது சான்சஸ் இருக்குது. உங்களுடைய உடலினுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளும் தடை ஏற்படும். மயக்கம் வரும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளையும் அது ஏற்படுத்தும். மீனையும் தயிரையும் அந்த வகையில் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். இது வந்து மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது ஆகும். அதே போல் மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குது. இதுவும் விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஸோ இது வந்து நம்மளுடைய உடலில் பல்வேறு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்திடும். தயிரோட நம்ம மீன் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் நிறைய வந்து பார்த்தோம்னா செரிமானம், அஜீரணம் தொடர்பான கோளாறுகள், வயிற்று வலி, வயிற்று உபுசம், வாயு பிரச்சனை இதெல்லாமே நமக்கு வந்து வரும். செரிமான மண்டலம் பாதிப்படையும். தோல் சார்ந்த ஸ்கின் டிசீஸ் நமக்கு வரும். ஆங்காங்கே நம்மளுடைய தோள்களில் வந்து வெண்மை நிற திட்டுக்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னா தயிரோட நீங்கள் மீனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போல் பாலையும் தயிரையும் ஒன்றா சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இப்போ பால் மற்றும் தயிர் வந்து மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ள கொண்டு இருக்கு. அப்போ பால் மற்றும் தயிரை நம்ம சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உபுசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. ஒன்று நீங்கள் வந்து பால் சாப்பிடலாம் அல்லது கொஞ்ச நேரம் இடைவெளி விட்டு தயிர் சாப்பிடலாம். ஏன்னா வந்து பால் எளிதில் வந்து செரிமானமாகுது, தயிர் எளிதில் செரிமானமாகிடும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒன்றா சேர்க்கும் போது அது செரிமானமாகிறது கஷ்டப்படும். உளுத்தம் பருப்பையும் தயிரையும் அந்த வகையில் ஒன்றா சேர்க்கக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உபுசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அதனால் உளுத்தம் பருப்பிலையோ உளுத்தம் பருப்பால் செஞ்சிருக்கக்கூடிய சூடான அந்த டேஸ்டியான ஃபுட்ஸை கூட நீங்கள் தயிரை வந்து சேர்க்கக்கூடாது. எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் வறுத்து பொரித்த ஆயில் ஃபுட்ஸோட தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதனால தான் நீங்கள் எப்போது வந்து எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ட உடனே இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பால் மற்றும் பால் பொருட்கள், லஸ்ஸி போன்ற பானங்கள்லாம் குடிக்கும்போது விரைவில் வந்து நீங்கள் சோர்வடைஞ்சிருவீங்க. விரைவில் உங்களுக்கு வந்து தூக்கம் வருவதற்கு அதுதான் காரணம். இப்போ எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம்னா செரிமானத்தை தாமதப்படுத்திடும். அது மட்டும் இல்லாமல் விரைவில் உங்களை வந்து சோர்வடைய வச்சிரும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷனையும் கொண்டு வரும், உடலையும் வலிமை இல்லாமல் பண்ணிவிடும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும், சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. அதனால் நீங்கள் ஆயில் ஃபுட்ஸோட தயிரை வந்து ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளாதீங்க. என்னதான் தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும், சாப்பிடக்கூடிய அளவுகளை பொறுத்தும், சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதனுடைய நன்மை தீமைகள் கொஞ்சம் நன்மை குறைந்து தீமைகளை அதிகரிச்சுட்டு தான் போகும். ஸோ இந்த தீமைகள் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கொஞ்சம் கணக்கில் வச்சுக்கிட்டு ஆரோக்கியமான நன்மைகளை பெறுவதற்கு தயிரை முறையான நேரங்களில், முறையான நாட்களில், முறையான உணவுகளோட மட்டுமே சேர்த்து சாப்பிடுங்க. மற்ற உணவுகளோட சேர்த்து சாப்பிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். கவனமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.